உலகமே அந்த ஒரு வார்த்தையை பஞ்ச் டைலாக்கா யூஸ் பண்ணுது. அது வந்து சி ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்னு சொல்லி. சி ஜோசப் விஜய் எனும் நான். இல்ல அந்த ஒரு வார்த்தை கேட்க ஒரு வருஷம் காத்திருந்தேன்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்கு. ஆமா, ஒரு வார்த்தை கேட்க ஒரு வருஷம், ஒரு யுகமே காத்திருந்திருக்கிறாரு ஜோசப் விஜய். ஓப்பனிங்ல பதவி இருக்கிறப்ப எல்லாரும் அந்த பேப்பர் பார்த்து படிச்சாங்க. இவர் சொல்றப்ப டக்குன்னு அதை பார்க்க கூட இல்லை. அவர் பாட்டு கடகடன்னு பேசி முடிச்சோன்னா எல்லாரும் அப்படி ஒரு நிமிஷம் அப்படி ஷாக்ல பார்த்தாங்க. பதவி இருக்கிறதே அது பேப்பரே பார்க்கல, ஃபுல்லா அவரு ஃபுல்லேருந்து. அது 20 வருஷத்து மனப்படங்க. இப்போ ரீசெண்டாக நம்ம பார்த்தா அவர் வாங்குகிற சம்பளம், அவர் வாழ்கிற வாழ்க்கை அதெல்லாமே பார்க்கும்பொழுது இவர் ஏழைகள் கஷ்டத்தை எப்படி புரிஞ்சு பாருங்கிற எண்ணம் கட்டாயமாக எல்லாருக்கும் வரும். அதை மாற்ற வேண்டிய ஒரு பொறுப்பு அவருக்கு இருக்குது. அதனால தான் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதற்கப்புறம் அவர் பேசுனதெல்லாம் பட்டாசு, வெட்டி பட்டாசு. அதாவது விஜய் இது வரைக்கும் இத்தனை முறை மேடையில் பேசியிருக்கிறாரு. எல்லாத்தையும் விட அல்டிமேட்டான ஸ்பீச் எதுன்னா அந்த கடைசி நாள் அவர் பேசுனது பிரச்சாரத்தில். அதை விட அல்டிமேட் எதுன்னா அதுதான். அவர் வாழ்நாளில் ரொம்ப சிறப்பாக பேசுனது இந்த ஸ்பீச் தான் கூட நான் சொல்லுவேன். விஜய் தப்பு பண்ண மாட்டான், தப்பு பண்ணவும் விட மாட்டான். அது யாராக இருந்தாலும் சரி, என்னோட கவர்மெண்ட்ல என் கூடவே இருக்கிறவங்களாகவும் சரி விட மாட்டான். ராகுல் காந்தி உள்ள வந்தது இன்னொரு ஸ்பெஷலா. இது சாதாரண வெறும் தமிழ்நாட்டில் நடக்கிற நியூஸா இல்லாம வேர்ல்டு லெவல்ல நடக்கிற நியூஸ் மாதிரி. ஏன்னா ரெண்டு பேருமே ஒரு மாதிரியான கருத்துக்களுடையவங்க. காஸ்டியூம் கலரே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ பிரதர்ஸ் அப்படின்றப்பதான் அந்த மென்ஷன்ல படிக்கிறப்பையும் சொல்றாரு. பர்டிகுலரா அவர் பிரதர் அப்படின்றாரு. ஸோ இந்த மார்னிங் இதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்குமா அப்படின்னு கட்டாயமா அவங்க அந்த கடைசியா கையை பிடிச்சி அப்படி தூக்கி நின்னாரு பாருங்க. அது பல பதில்களை சொல்லியிருக்கு. கலர் கண்ணாடி வியூவர்ஸ் எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு வணக்கம். இன்னைக்கு சோஷியல் மீடியா ஃபுல்லா விஜய் சார் சிஎம் ஆனது தான் ட்ரெண்டிங்கான ஒரு நியூஸா இருக்கு. ஸோ இதை பத்தி நம்மள்ட்ட விரிவா பேசுறதுக்காக வந்திருக்காங்க மூத்த பத்திரிகையாளர் திரு அந்தரன் சார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே உலகமே அந்த ஒரு வார்த்தையை பஞ்ச் டைலாக்கா யூஸ் பண்ணுது. அது சி ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வார்த்தை எப்படி ஃபீல் இருக்கு? நீங்களும் அதை சொன்னீங்கன்னா நாங்கள் ட்ரெண்ட் பண்ணி விட்டுருவோம். இல்லை அந்த ஒரு வார்த்தை கேட்க ஒரு வருஷம் காத்திருந்தேன்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்கும். ஆமாம், ஒரு வார்த்தை கேட்க ஒரு வருஷம். ஒரு யுகமே காத்திருந்திருக்கிறாரு ஜோசப் விஜய். ஆக்சுவலாக இது இன்னைக்கு போடப்பட்ட கனவு இல்லை, இன்னைக்கு வந்த கனவு இல்லை, பல வருடங்களுக்கு முன்னாடி வந்த கனவு. அந்த கனவை நோக்கிய ஒரு பெரிய பயணம். அதாவது அந்த முதலமைச்சர் அறைக்குள்ளே நுழைஞ்சு அந்த நாற்காலிக்கிட்ட அவர் போகிறாருல்ல, அது எவ்வளோ ஸ்லோ மோஷனில் இருந்ததுன்னு பார்த்தீங்கல்ல. அந்த அந்த ஒரு வெட்கம், ஒரு ஒரு பிரமிப்பு, அவர் குறித்தே அவர் ஒரு ஆச்சரியம், இது எல்லாம் கலந்து அங்கே போய் நின்று அப்படியே அவர் உட்கார்ந்த அந்த காட்சி இருக்குல்ல, நிஜமாகவே ஒவ்வொரு சாமானியனும் அவனுடைய லட்சியத்தை நோக்கி நடைபோடணுங்கிறது தான் அதை நான் உணர்ந்தேன். ஏன்னா ரொம்ப இதெல்லாம் நமக்கு கிடைக்குமா, நம்மளாம் அதுக்கு ஆசைப்படலாமா அப்படின்னு பல பேர் நினைப்பாங்க. அந்த நினச்சிட்டு அப்படியே விட்டுருவாங்க, அந்த முயற்சியை ஒருபோதும் தொடர மாட்டாங்க. ஆனால் ஒரு டைரக்டருடைய பிள்ளை நடிக்க வராரு, வரும்பொழுதே மெல்ல மெல்ல அவருக்கு அது புகட்டப்படுது. உணவோடு சேர்த்து அந்த நாற்காலி உனக்கு தான் அப்படிங்கிறதையும் புகட்டப்படுது. அதை நோக்கிய அந்த பயணம் இருக்குல்ல, அதில் எவ்வளவு கரடு முரடான கஷ்டமான பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சமாளித்து இப்படி வராரு. அண்மை காலமாக ரொம்ப அதிகம். முக்கியமாக அவர் கட்சி ஆரம்பித்த பிறகு அந்த மொத்த கட்சியினரையும் தற்குறின்னு ஒரு பிராண்ட் பண்ணி ரொம்ப அசிங்கப்பட்டு, அதாவது சோசியல் மீடியாவில் தினந்தோறும் பல பேருக்கு இதுவே வேலையாக இருந்துச்சு. காலையில் எந்திரிச்சு விஜயை ஒரு 50 வார்த்தை புது வார்த்தைகளில் திட்டோம்னா நாம் பிறந்ததுக்கான பலனை இன்றைக்கி அடைஞ்சிட்டோம்டா அப்படின்னு பல பேர் போய் தூங்குனாங்க நிம்மதியாக. அது எல்லாத்தையும் கவனித்து கேட்டு, இப்படி பேசுகிறீங்களா, பேசுங்க பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவர் கடந்து வந்திருக்கிறார். இன்றைக்கே அவர் நினைத்ததை அடைஞ்சிட்டார். அவங்கெல்லாம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தான் எனக்கு தெரியல. கண்டிப்பாக சார். அந்த ஸ்லோகன் இருக்குல்ல சார், அதாவது சி ஜோசப் எல்லாரும் ஒவ்வொரு ஸ்டைலில் சொல்லிட்டாங்க. அந்தரன் சாருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குல்ல, அதை சொன்னால் நாங்கள் ப்ரமோல யூஸ் பண்ணி அதை அவர் தானேங்க சொல்ல முடியும். ஜோசப் விஜய் ஆகி அவர் தானே. அவ்வளோ இது சொல்லிட்டீங்களே இது மட்டும் சார். அண்ட் முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னா, இன்னைக்கு பர்டிகுலராக அந்த காஸ்டியூம். ஏன் இந்த கேள்வி முன்னாடி வைக்கிறேன்னா, எல்லாருமே எப்பவுமே அந்த ஒரு காக்கி அண்ட் ஒயிட் இது யூனிஃபார்மே மாத்திட்டாங்க டிவி கேக்கு. ஸோ திடீர்னு இப்படி ஒரு காஸ்டியூம் வந்தோடனே எல்லாரும் டக்குன்னு ஒரு பிரமிப்போ அப்படின்னு ஒரு பார்த்தாங்க. ஸோ அதுக்கு இல்லை அது இன்றைய ஸ்பெஷல். அது இதற்கப்புறம் அவர் பழைய காஸ்டியூமுக்கு மாறிடுவார். ஏன்னா இன்றைக்கி முக்கியமாக பதவியேற்பு நிகழ்ச்சிங்கும்போது அந்த கோட்டு அதோட வராரு அவர்.
இன்னொன்று வந்து ஆடைங்கிறது அரசியலினுடைய ஒரு அடையாளமாக மாறி இருக்கு. இப்போ கலைஞர் காலத்தில் அவர் போடுற துண்டு இன்னைக்கு பேசுகிற அளவுக்கு அன்னைக்கு அவர் போடுவார். அந்த அந்த துண்டு ஸ்டைலு, சில நேரம் அந்த துண்டை மாற்றி இப்படி போட்டுட்டு அப்படி பேசுவார். அப்படி இருக்கும், அதை கேட்குறதுக்கு பார்க்குறதுக்கெல்லாம் அப்படி இருக்கும். அதற்கப்புறம் எம்ஜிஆர் வந்து இதோட வர்ற மாதிரி அந்த தோலை தாண்டி கீழே வராது, அப்படி ஒரு துண்டை போட்டுக்கிட்டு அந்த அந்த கெட்டப்பில் வருவார். ஸோ இது எல்லாமே ஆடைங்கிறது வந்து அந்த டோட்டல் கட்சியுமே அதை பின்பற்ற வைக்கிற ஒரு நிகழ்ச்சியாக இருந்துச்சு, ஒரு நிகழ்வாக இருந்துச்சு. இன்னைக்கு வந்து இவர் கோட்டு போட்டாருங்கிறது எல்லாருமே கோட்டு போட முடியாது. அது அது இன்றைய ஸ்பெஷல், அவ்வளோதான். ஓகே சார். அண்ட் வந்து அவரோட ஸ்பீச் பர்டிகுலராக ஓப்பனிங்கில் பதவி இருக்கிறப்பே எல்லாரும் அந்த பேப்பர் பார்த்து படித்தாங்க. இவர் சொல்கிறப்பயே டக்குன்னு அதை பார்க்க கூட இல்லை, அவர் பாட்டு கடன்னு பேசி முடிச்சோன்னே எல்லாரும் அப்படி ஒரு நிமிஷம் அப்படி ஷாக்கில் பார்த்தாங்க. பதவி இருக்கிறதே அது பேப்பரே பார்க்கல, ஃபுல்லாக அவர் ஃபுல்லேருந்து அது 20 வருஷத்து மனப்படங்க. அது படிச்சுட்டாரு. அதுக்கப்புறம் 2வது அந்த விஷயத்தை மட்டும் கவர்னர் வந்து பார்த்து படிங்க அப்படின்னு சொல்லும்போது அதை பார்த்து படிக்கிறாரு. பட் அது 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 தினந்தோறும் அவர் எத்தனை முறை அதை மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பாரு. ஆமாம் சார், 3 வாட்டி போயிட்டு வந்திருக்கோம் ஆல்ரெடி ஆளுநர் பக்கம் பார்க்க. ஆமாங்க, அதாவது இந்த பெருசாக அந்த நம்பிக்கை தன்னம்பிக்கை உருவாவதற்கு கட்டுரை எழுதுகிறவங்கலாம் சொல்லுவாங்க. இன்னொன்று மனநல மருத்துவர்களே ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க, நீ ஒரு இடத்தை போய் அடையணும் அப்படின்னா அந்த இடத்தை போய் அடைஞ்சிட்டதாவே நீ நினச்சிக்கோ. இப்போ நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை, ஒரு 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 வார்டு கவுன்சிலர் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னு வைங்களேன். உங்கள் காரில் வார்டு கவுன்சிலர்னு போட்ட மாதிரி ஒரு ஒரு போர்டு, அப்புறம் நீங்கள் உட்காந்துருக்கிற டேபிளில் வார்டு கவுன்சிலர் அப்படின்னு வச்சு அப்படி நீங்கள் கற்பனை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது நடந்துடும் அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க. அப்போ இவர் வந்து இந்த மேடையில் இந்த போடியத்துக்கு முன்னாடி நின்று இந்த காஸ்டியூமில் நாம் இப்படி படிப்போங்கிறத எத்தனை முறை இமேஜின் பண்ணியிருப்பார். அது இன்னைக்கு நடந்துருக்கு. கண்டிப்பாக சார். அது வந்து இந்த அமைச்சர்கள்லாம் வந்து பதவி இருக்கிறப்போ பர்டிகுலராக ஒருத்தரோட காணொலி திரும்ப திரும்ப ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்காது. என்னன்னா, புஷி ஆனந்த் வந்துட்டு அந்த கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி கூட டக்குன்னு ஒரு வாட்டி விஜய் சாரை பார்த்து போடவா அப்படின்னு அந்த மொமெண்ட்ல கேட்குறாரு. நிறைய பேர் கட்சி ஆரம்பிச்சப்போ புஷி ஆனந்த்லாம் என்ன பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏகப்பட்ட கேள்வி விமர்சனம் அவர் முன்னாடியே இருந்துச்சு. பட் பேசுறதுக்கு அவர் அந்த அளவு இல்லை. பட் இருந்தாலும் அந்த செயல் வீரனா ஒன்று பண்றாருல்ல சார், அதை பத்தி இல்லைங்க. புஷி ஆனந்துடைய உழைப்புங்கிறது வந்து கொஞ்சம் நெஞ்சம் கிடையாதுங்க. அவர் வந்து எப்போவுமே நாம் ஒரு பொதுச் செயலாளர் அப்படிங்கிறது அவருக்கு மனசுக்குள்ளே இருந்ததே கிடையாது. அவர் பாட்டை ஒரு 2 வீலர் எடுத்துகிட்டு பரபரன்னு ஓடுவார், காரு பின்னாடி ஓடுவார். பல பேர் பயங்கரமாக ட்ரோல் பண்ணாங்க, யோ நீ ஒரு பொதுச் செயலாளர்யா, அவர் வர்றாரு நீ பின்னாடி ஓடுறிய, உன் போஸ்டிங் என்ன தெரியுமா அப்படின்லாம் பேசுவாங்க. ஆனால் எதையுமே ஒரு காதில் வாங்கினது கிடையாது. நான் ராமனுக்கு அனுமன் மாதிரி, விஜய்க்கு நான் ஒரு சேவகன், அவ்வளோதான். மற்றபடி என்னை சுற்றி என்ன பிம்பங்கள் கிரீடங்கள் நீங்கள் சூட்டினாலும் அதெல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு தூக்கி போட்டு இருந்த ஒரு மனுஷன் அவர். அவருக்கு விஜய் சொல்லியிருப்பார் போல் இருக்கு, உங்களை எவனாவது ஏமாத்திர போகிறான், ஏதாவது பேப்பரில் கையெழுத்துக்கு போட்டுறாதுன்னு சொல்லியிருப்பார் போல இருக்கு. அது அங்கே வந்து நான் போட்டேன் நிஜமாக. அதாவது அவரை பார்க்கும்போது சில நேரங்களில் நம்ம சிரிச்சிருக்கோம், கிண்டல் பண்ணியிருக்கோம். எல்லாத்தையும் தாண்டி அப்படி ஒருத்தர் வாழ்க்கையில் கிடைக்கிறதுங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. அவர் குறித்து எவ்வளோ விமர்சனங்கள் இங்கே இருக்குது. அது எல்லாத்தையுமே வந்து ஒரு தவிடுபொடியாக்குற அளவுக்கு ஒரு வெறித்தனமான அன்பு விஜய் மேலே வச்சுருக்கிறார். அதுக்கு வந்து நீங்கள் எந்த ஈடுமே கிடையாது. நீங்கள் என்ன கிண்டல் பண்ணுறியா பண்ணிக்கோ, பார்த்தா வணக்கம் வைக்கிறியா வச்சுக்கோ, நீ என்னை பற்றிய உன் மனதில் எந்த மதிப்பீடு இருந்தாலும் அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். விஜய் சார் என்ன நினைக்கிறார் அவ்வளோதான், அதை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது அவருக்கு. ஸோ அப்படி ஒருத்தரை வந்து விஜய் அடைவது உள்ளபடியே விஜய் தான் கொடுத்து வச்சுருக்கணும். புஷி ஆனந்த் கொடுத்து வச்சுருக்காருன்னு சொல்ல மாட்டேன், விஜய் தான் கொடுத்து வச்சிருக்கோம். கண்டிப்பாக சார். அண்ட் வந்து ஆதவ் அர்ஜுன் அவரும் வந்துட்டு பதவி இருக்கிறப்போ பயங்கர எமோஷனலாக இருந்துச்சு. அந்த மேடையில் அவங்க ஒய்ஃப் எல்லாரும் வந்துட்டு பார்க்குறப்போ அவர் இதுக்கு முன்னாடி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா விசிகால ஒரு குரல் மட்டும் தனிச்சு ஒழிச்சிக்கிட்டே இருக்குன்னு அங்கேருந்து இவரோட டிராவல் இருக்குல்ல சார், அதுக்கு முன்னாடி பின்னாடி ஒர்க் பண்ணதாகட்டும் டிஎம்கேக்கு, அதுக்கப்புறம் வந்ததாகட்டும் அவரோட கிராஃபே இப்போ அமைச்சரில் வந்து நிற்கிது. ஸோ அவரோட வளர்ச்சி டெஃபினட்டாக பேசி ஆகணும் சார். இல்லை கட்டாயமாங்க. இப்போ ஆக்சுவலாக வந்து அவருக்கு ஒரு கனவு இருக்குது, நாம் வந்து ஒரு மந்திரி ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அதற்கு திருமாவை தயார் பண்ணி கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு வேலையெல்லாம் அவர் செஞ்சார். கரெக்டாக கொண்டு வந்து அவர் ஒரு இடத்துல பொருத்தணும். இப்போ முதல்ல வந்து தாவேக்கா கூட்டணி பேசுனதே இவங்கள்ட்ட தான், விடுதலை சிறுத்தைகள்கிட்ட தான். நீங்கள் வந்துருங்க உங்களுக்கு துணை முதலமைச்சர் தரணும் அப்படின்னு ஆரம்பத்துலேருந்து அவருக்கு பேசுகிறாங்க. ஆனால் இவர் தான் தொடர்ந்து புறக்கணிச்சிட்டே இருந்தார். அந்த வேலையை செய்தவர் வந்து ஆதவ அர்ஜுனா.
இப்போ அந்த கட்சியிலேருந்து அவர் வெளியேறும் பொழுதே அவர் வந்து ஒரு ஒரு சம்மதம் இல்லாத ஒரு மனநிலையோடு தான் வெளியில் வராரு. அதற்கப்புறமும் அந்த தலைவரோட ஒரு தொடர்பில் இருக்கார். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட அவருக்குன்னு ஒரு கோல் இருந்தது பார்த்தீங்களா, விஜய்க்கு எப்படி இருந்ததோ அது மாதிரி அவருக்கு ஒரு கோல் இருந்துச்சு. அந்த கோலை நோக்கி அவர் கரெக்டாக பிளான் பண்ணிக்கிட்டே இருந்தார். இன்றைக்கி வந்து நின்றுட்டார்ல. ஸோ அதுதான் அதற்கு பின்னால் ஒரு பெரிய உழைப்பு, முயற்சி, போராட்டம் எல்லாமே இருக்குது. நீங்கள் தொடர்ந்து நீங்கள் சோஷியல் மீடியாவை கவனிச்சுட்டே இருந்தீங்கன்னா அதிகம் அடிக்கப்பட்டவர் யாருன்னா ஒன்று புஷி ஆனந்த், இன்னொன்று ஆதவ் அர்ஜுனா. அப்படி ஒரு அடி அடித்தாங்க. அதை மீறி நிற்கிறது இருக்குல்ல, அதெல்லாம் பெரிய விஷயம். கண்டிப்பாக சார். அண்ட் வந்துட்டு ராஜ்மோகன் வந்துட்டு ஒரு மீமில் வந்து பார்த்தேன். ராஜ்மோகன் அவர்கள் வந்துட்டு ஆண்டவன் மீது ஆணையாகன்னு சொல்லி அது படிக்கிறப்பே விஜய் சாரை பார்த்து ஆண்டவன் மீது கையை காமிக்கிறார், ஆண்டவன் மீது ஆணையாக. ஸோ அவரோட லைஃபுமே எடுத்துக்கிட்டோமா நம்மள ஒரு நார்மலான ஒரு மனிதரை வந்து டக்குன்னு இப்போ ஒரு அமைச்சர் லெவலுக்கு வந்துட்டு போகிறாங்கன்றது இந்த ஹைப் எதிர்பார்த்து வந்திருப்பாங்களான்னு தெரியல. பட் சேவை செய்யணுன்ற மனப்பான்மையோட அப்படின்னு, ஏன்னா நம்மளேருந்து ஒருத்தர் ஆன ஒரு ஃபீல் கட்டாயமாங்க. இல்லை இப்போ சாமானியர்கள் பதவிக்கு வரும்பொழுது எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் வர மாதிரி தான் நமக்கும் அது வந்திருக்கு. நம்மளும் அவர் ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கோம். ஒரு புட்சட்னியில் இருந்த காலத்துலேருந்து அவரை நம்ம பார்க்குறோம். அதற்கப்புறம் பட்டிமன்ற பேச்சாளரானார், தொலைக்காட்சியில் வந்தார். விஜய் கட்சிக்கு வரும்பொழுது சரி ரைட்டு, ஒரு மேடை மைக்கை கண்டா பதட்டப்படாத ஒரு நபர் அங்கே போயிருக்கிறாரு. அங்கே அவர் அழகாக அதை கைட் பண்ணுவார் அப்படின்னு நினச்சா கரெக்டாக அதை கைட் பண்ணி கொண்டு வந்தார். சமீபத்தில் இந்த மகளிர் தினம் தொடர்பாக ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடந்துச்சு. அதில் அங்கே வந்திருந்த பலரையும் ஆர்கனைஸ் பண்ணது ராஜ்மோகன் தான். ஸோ அது மாதிரி அந்த கட்சிக்கு வந்து முடிந்த அளவு வெளியில் இருக்கிற ஒரு கெட்ட பேரை துடைத்தார்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா ஒரு நிகழ்ச்சி கௌரவமாக நடக்கணும். அந்த கௌரவமாக நடப்பதற்கு பின்னால் ராஜ்மோகன் இருந்திருக்காரு. ஸோ அவருக்கு உரிய மரியாதையை விஜய் கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக சார். அண்ட் வந்துட்டு அடுத்ததாக வந்து விஜய் சாரோட ஸ்பீச்சு கொடுத்து உள்ளே வந்துடும் சார். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அவர் பிரமிக்க வச்சது என்னன்னா, எல்லாரும் அமைச்சர்களும் பதவி இருக்கிறப்போ ஒரு ஃபார்மெட்டில் வந்து பேசிடுவாங்க. இவர் டோட்டலாக அவுட் ஆஃப் ஃபார்மெட்டில் ரொம்ப நல்லா பேசுனது பெரிய ஆச்சரியமாக ஒன்று இருந்தது. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அவர் ஆரம்பிக்கிறது வந்து எல்லாருக்கும் வந்து நன்றி அப்படிங்கிற ஒரு டோனில் வந்து ஆரம்பிச்சு எங்கேருந்து ஆரம்பிக்கிறது தெரியாமல், அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டரோட பையன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஆரம்பிச்சது இருக்குல்ல சார், அது அன்எக்ஸ்பெக்டடாக இருந்துச்சு. நானும் வறுமையை பார்த்துருக்கேன். உண்மையிலே வறுமையை பார்த்துருக்காரான்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அதை பற்றி இல்லை, வறுமையை பார்த்தவர்கள் தான் அந்த பதவிக்கு வரணும். அப்போ தான் அவங்க வந்து ஒருத்தர் கஷ்டப்படுறத புரிஞ்சுக்க முடியும். அது இந்த வகையில் அவர் சொன்னதை வந்து இந்த மக்கள் கனெக்ட் பண்ணிப்பாங்க. ஏன்னா நான் நல்லது செய்வேன்னு சொன்னீங்கன்னா கூட பெருசாக அதை வந்து எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் நான் அந்த கஷ்டத்தை பட்டிருக்கேன், அது உனக்கு வராமல் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இன்னும் நெருங்கி பக்கத்தில் வருவார். ஸோ அதை தான் விஜய் பண்ணியிருக்காரு. உள்ளபடி கஷ்டப்பட்ட குடும்பம் தான் அது. அவர் வந்து சொந்த படம் எடுத்து அந்த படம் ஓடாமல் போய் வீடெல்லாம் போய் அதுக்கப்புறம் வாடகை வீட்டுக்கு போகணுங்கிற முடிவு இல்லாமல் அவங்க எடுத்து அவங்கள ஸ்ட்ரகிள் அனுபவித்தவங்க தான். அப்போ அவர் சின்ன பையனாக இருந்திருக்கிறாரு. வீட்டில் கஷ்டத்தை பற்றி பேசும்பொழுது அவரும் அதில் காதில் வாங்கியிருப்பார்ல. ஸோ அதனால் அவருக்கு அது எல்லாமே தெரியும். ஸோ அதை இங்கே வந்து சொல்கிறார். இப்போ ரீசெண்டாக நம்ம பார்த்தா அவர் வாங்குகிற சம்பளம், அவர் வாழ்கிற வாழ்க்கை அதெல்லாமே பார்க்கும்பொழுது இவர் வந்து ஏழைகள் கஷ்டத்தை எப்படி புரிஞ்சு பாருங்கிற எண்ணம் கட்டாயமாக எல்லாருக்கும் வரும். அதை மாற்ற வேண்டிய ஒரு பொறுப்பு அவருக்கு இருக்குது. அதனால தான் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதற்கப்புறம் அவர் பேசுனதெல்லாம் பட்டாசு, வெட்டி பட்டாசு. அதாவது விஜய் இது வரைக்கும் இத்தனை முறை மேடையில் பேசியிருக்கிறாரு. எல்லாத்தையும் விட அல்டிமேட்டான ஸ்பீச் எதுன்னா அந்த கடைசி நாள் அவர் பேசுனது பிரச்சாரத்தில். அதை விட அல்டிமேட் எதுன்னா அதுதான். அவர் வாழ்நாளில் ரொம்ப சிறப்பாக பேசுனது இந்த ஸ்பீச் தான் கூட நான் சொல்லுவேன். கண்டிப்பாக சார். எப்போவுமே வந்து ஏதோ துண்டு சீட்டு வச்சுட்டு அதில் ஒரு ஹிண்ட் வந்து பார்த்துருப்பாங்க. இது வந்து மனசுலேருந்து எல்லாமே பேசின மாதிரி இருந்துச்சு. அதில் முக்கியமாக இன்னொரு கருத்தும் வந்து இருந்தது. என்னன்னா, இனிமேல் ஒரே ஒரு பவர் சென்டர் தான், என்கிட்ட மட்டும்தான் இருக்கணும், ரைட்டில் இருக்கக்கூடாது, லெஃப்டில் இருக்கக்கூடாதுன்னு மக்கள் முன்னாடி எத்தனை பேர் அதை சொல்லுவாங்கன்றது தெரியல. ஸோ அந்த தைரியமும் அதுக்கு பின்னாடி இருக்கிற ரசிகர்கள் இல்லைங்க, அது வந்து ஒரு சரியான வழிகாட்டுதல். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் விஜய்க்கு ஃப்ரெண்டு, நான் விஜயோட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறு இங்கே நடந்துடக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறார். நீங்கள் யாரும் அவங்க செய்கிறவங்க ஒரு பக்கத்தில் இல்லை. கட்டாயமாக நீங்கள் ஒரு பக்கம் ஜெகதீஷ் ஆகட்டும், ஒரு பக்கம் புஷி ஆனந்த் ஆகட்டும், இவங்க எல்லாமே வந்து கல்பரேட் கிடையாது. விஜய்க்கு தெரியாமல் ஒரு வேலையை செய்கிறவர்கள் கிடையாது. அப்போ மக்கள் மத்தியில் நாம் வந்து அப்படி ஒரு எண்ணத்தை சொல்லணும். அதாவது நான் பியூராக இருக்கேன், நான் ஒரு ஆள் தான் இங்கே அப்படின்னு சொல்லணும்னு அவர் நினைக்கிறார். ஏற்கனவே இங்கே அப்படி ஒன்றும் இல்லைங்கிறது அவர் அதன் மூலம் உணர்த்துறார். ஒரு பக்கம் என்னென்னா மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பம், இன்னொரு பக்கம் வந்து சபரீசன், அவர் வந்து ஒரு பவர் சென்டராக இருக்கார் அப்படின்லாம் நம்ம தொடர்ந்து பத்திரிகைகளில் பார்த்துருக்கோம். அப்போ இங்கே பவர் சென்டருங்கிறது ஒன்று தான் அப்படின்னு அவர் சொல்கிறார். அது சரியான வழிகாட்டுதல் தானே.
கண்டிப்பா சார். அண்ட் வந்துட்டு அவரோட ஸ்பீச்ல இன்னொரு ரொம்ப ஸ்பெஷலா இருந்தது என்னன்னா, எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட்டு நன்றிகள் தெரிவிச்சதெல்லாம் இல்லாம, பர்ட்டிகுலரா ஒரு ஒரு மேட்டர் மட்டும் சொல்லியிருந்தாரு. என்னன்னா, இந்த காவலர்களுக்கு வந்து அந்த 3 ஸ்கீம்லாம் வந்து குடுத்திருந்தாங்க. அதுல வந்து நான் ரொம்ப நேர்மையா இருப்பேன். என்னோட கஜானாவே வந்து இதுக்கப்புறம் தொடச்சு வாரிட்டு போயிட்டாங்க. ஆனா இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்றது வந்து வெளிப்படையா சொல்றது இருக்குல்ல சார். அது கரெக்ட்டா தப்பா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இல்லைங்க, எல்லா முதல்வர்களுமே முதல்ல ஆட்சிக்கு வந்து சொல்கிற வார்த்தை தான் அது. ஏற்கனவே கஜானாவை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்மோஸ்ட் அது நடக்குது. ஏன்னா தமிழகம் வந்து நீண்ட காலமாக கடனில் தான் இருக்குது. ஒவ்வொரு ஆட்சி வரும்போதும் கடனில் தான் அது துவங்கும். ஸோ அதனால் அந்த வார்த்தைங்கிறது டெம்ப்ளேட்டான ஒரு வார்த்தை தான். ஆனால் இந்த முறை இவர் அறிவித்த திட்டங்களுக்கும் கஜானாவுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. அப்போ இந்த திட்டங்களை அவர் எப்படி நிறைவேற்றுவாருங்கிற கேள்வியை ஏற்கனவே ஆட்சியில் இருந்தவர்களே சொல்கிறாங்க. என்னென்னா, ரொம்ப இக்கட்டான நேரத்தில் யார் வந்தாலும் சிக்கல். இப்போ திமுகவே திரும்ப வந்தால் கூட இந்த திட்டங்களெல்லாம் அவங்க செயல்படுத்த முடியுமான்னு தெரில. ஏன்னா அவ்வளோ பிரச்சனையில் இருக்குது கவர்மெண்ட்டு, கஜானா காலியாக இருக்குது அப்படின்னு சொன்னவங்களாம் உண்டு. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் சொல்கிறார், வெளிப்படையாக சொல்கிறார், இப்போ காலி பண்ணி வச்சுட்டாங்க, நான் என்னெல்லாம் இருக்குங்கிறத இனிமேல் தான் தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் தான் என்னுடைய திட்டங்களை நான் கொஞ்சம் கொஞ்சமாக செயல்படுத்தணும், உடனே பண்ண சொல்லி என்னை வற்புறுத்தாதீங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படிங்கிறாரு. கட்டாயமாக பண்ணுவேங்கிற உத்தரவாதத்தையும் அவர் கொடுத்துருக்கிறாரு. இப்போ ஃபண்ட் ரைசிங்கிறது எங்கேருந்து வரப்போகுது? இப்போ கஜானாவுக்கு பணம் வந்தால் தானே செய்ய முடியும். எந்தெந்த துறையிலிருந்து உள்ளே கொண்டு வர போகிறாங்கங்கிறதெல்லாம் இனிமேல் தான் அவங்க உட்காந்து தீர செய்யணும். அது பார்க்கலாம், இன்னும் நாட்கள் இருக்குது. ஏன்னா எப்படியும் ஒரு 6 மாதம் கழித்து தான் இங்கே கேள்வியே கேட்பாங்க. நீங்கள் வந்து தன்னால் ஆச்சு என்ன செஞ்சீங்கிற கேள்வி 6 மாதம் கழித்து தான் கேட்கணும். இது வந்து லேர்னிங் பீரியட். நீங்கள் அப்புறம் தான் கேட்கணும். அதற்குள்ளே இவங்க சரியாயிருவாங்கன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பா சார். அந்த வெள்ளை அறிக்கை அப்படின்றது தான் பெரிய விஷயமா தெரிஞ்சுது. ஏன்னா வெள்ளை அறிக்கை மக்களுக்கு டிரான்ஸ்பரண்டா இருக்கேன். அதே மாதிரி நான் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போறேன்னா கூட அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா மத்திய அரசு தான் சொல்றேன். நான் எங்கேயாவது போறேன்னா கூட முகத்தை மூடிட்டு நான் போக மாட்டேன். போறேன்னா இந்த காரியமா நான் போறேன் அப்படின்றது சொல்லிட்டு போறேன் அப்படின்றது. ஏன்னா நமக்கு ஃபண்டு ஃபுல்லா மத்திய அரசுல இருந்து நிறைய வர வேண்டியது இருக்கும். அந்த நேரத்துல போய் பேசுறப்போ பிஜேபியோட கூட்டணி அப்படின்ற வார்த்தை வந்துரும் அப்படின்றதுக்காக இது போடப்பட்ட. இல்லைங்க, விஜயை பொறுத்தளவுக்கு ஒரு சோசியல் மீடியாவில் ரொம்ப அடி வாங்கிட்டார். இங்கே என்ன பண்ணாலும் இங்கே திட்டுவாங்கங்கிறது அவருக்கு தெரியும். ஸோ அதனால் வந்து மோடியை சந்திப்பதோ, அங்கே போய் இன்னும் மற்ற அமைச்சர்களை அமித்ஷாவையோ இன்னும் மற்றவர்களையும் சந்திப்பதையோ அவர் வெளிப்படையாக தான் வச்சுப்பார். ரகசியமாக சந்தித்தாலும் எதையாவது சொல்ல போகிறாங்க, வெளிப்படையாக சந்தித்தாலும் எதையாவது சொல்ல போகிறாங்க. அப்போ வெளிப்படையாக சந்திப்போம்னு தான் அவர் சந்திக்க போகிறாரு. இன்னொன்று தமிழ்நாட்டு நலனுக்காக சந்திக்க போகிறாரு. இதில் என்ன இருக்குது ஒளிவு மறைவு? வெளிப்படையாக சந்திக்க போகிறாரு, அவ்வளோதானே. அதை சொல்கிறாரு. மற்றவர்கள் மாதிரி இல்லைங்கிறது என்னென்னா, சமீபத்தில் வந்து இபிஎஸ் டெல்லிக்கு போனார். அப்போ அவரும் ஒரு காரில் இறங்கி இன்னொரு காரில் ஏறி முகத்தை மறைச்சிக்கிட்டு அப்படிலாம் போனார். அன்றைக்கி அது ஒரு பெரிய செய்தியெல்லாம் வந்துச்சு. அதை தான் அவர் சொல்கிறாரு, அப்படிலாம் நான் போக மாட்டேன், நான் எல்லாமே வெளிப்படையாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. வெளிப்படையாக இருப்பது நல்லது தானே. கண்டிப்பாக சார். அந்த வெள்ளை அறிக்கை அப்படின்றது இதுக்கு முன்னாடி திமுக பண்ண ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கான இதா இல்லை கஜானாவில் எவ்வளோ இருக்குது அப்படின்றது சொல்கிறது இல்லை. நிதிநிலை அறிக்கை தொடர்பாக வெள்ளை அறிக்கை விடுறது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஏன்னா அது வந்து அவங்க நிறையா செஞ்சுருக்கிறாங்க. ஏற்கனவே இருக்கிற அரசு நிறையா செஞ்சுருக்கு, சும்மா வெறுங்கையை வீசிட்டு போகலை. அப்போ அந்த அரசு என்னெல்லாம் செஞ்சுருக்கு, இந்த கஜானாவிலேருந்து எவ்வளோ எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத சொல்ல போகிறாங்க. ஆனால் இதை தாண்டி வெள்ளை அறிக்கைங்கிறது ஒட்டுமொத்த அரசு குறித்து இருக்குன்னு வைங்களேன், அது கொஞ்சம் சிக்கலாகும். அது அதிமுகவுக்கும் சிக்கலாகும், திமுகவுக்கும் சிக்கலாகும். அந்த அறிக்கையை ஒரு வேளை இவர் கொடுக்குறாராங்கிறது தான் நம்ம வெயிட் பண்ணி. கண்டிப்பாக சார். அண்ட் வந்து சேம் டைமில் இவர் கையெழுத்து போட்டது அப்படின்னா முதல் கையெழுத்தே வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான பாதுகாப்பில் வந்து ஒரு லேடிஸ் ராணுவ படை அப்படின்றது சொல்லியிருக்கு. அந்த போதை தடுப்புக்கு ஒன்று சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ இந்த 3 திட்டமும் அப்புறம் மின்சாரத்துக்கு ஒரு 200 யூனிட் வந்து தரேன்றாங்க. அது கமர்ஷியலுக்கா இதுக்கான்ற கேள்வியெல்லாம் வந்திருக்கு. ஸோ இந்த 3 திட்டம் பற்றி உங்களுடைய கருத்து? இல்லை, முதல் திட்டம் அந்த மின்சாரம் தொடர்பானது. ஆக்சுவலாக 500 யூனிட்டுக்கு மேலே நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா 200 யூனிட் இலவசம். நம்ம பயன்படுத்தாமல் இருந்தால் ஆக்சுவலாக 500 யூனிட் வரைக்கும் உங்களுக்கு 200 யூனிட் இலவசம். 300 யூனிட்டுக்கான பணத்தை நீங்கள் கட்டலாம். 500 யூனிட்டை தாண்டி நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா இது கிடையாது அப்படிங்கிறது சலுகை. இப்போ பல பேருக்கு டவுட் என்னென்னா, ஏற்கனவே 100 யூனிட் வரைக்கும் இலவசமாக கொடுக்குறாங்களே, இப்போ அது இல்லாமல் போயிருமோங்கிற பயம் அவங்களுக்கு இருந்துச்சு. இன்றைக்கி மின்சார வாரியம் அதை கிளியர் பண்ணிட்டாங்க. அப்படிலாம் இல்லை, 100 யூனிட் வரைக்கும் பயன்படுத்துகிறவங்களுக்கு அது இலவசம்னு சொல்லிட்டாங்க. அப்போ அங்கே வந்து பிரச்சனை இல்லாமல் போயிடுச்சு. இப்போ எல்லாருக்குமே அதை நீங்கள் கொடுக்கலாமே, அது என்ன 500 யூனிட்டுக்கு மேலே உள்ளவங்களுக்கு இது கிடையாதுன்னு சொல்கிறீங்கன்னு ஒரு பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணாங்க. உடனே வந்து அவங்களுடைய தேர்தல் அறிக்கையை அவங்களுடைய ஐடி விங்கு வெளியிடுது, விர்ச்சுவல் வாரியர்ஸ். அதில் ரொம்ப தெளிவாக போடுறாங்க, தகுதியுள்ள குடும்பங்களுக்கு 200 யூனிட் மின்சாரம் இலவசம்.
அப்போ தகுதியுள்ள குடும்பம்னா யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு வீட்டுக்கு 4 ஏசியை போட்டுட்டு நீங்கள் பலன்னு இருந்துக்கிட்டு எனக்கு 200 யூனிட் மின்சாரம் இலவசமாக கொடுன்னா அது பொருந்தாது. ரொம்ப கஷ்டப்படுறவங்க ஏதோ தெரியாமல் புள்ள ராத்திரி முழுக்க படிச்சுதுங்க, கொஞ்சம் யூனிட் ஏறிடுச்சு அப்படிங்கிறவங்களுக்கான உதவி தான் இது. அதுதான் சரியும் கூட. நீங்கள் வீட்டில் 4 ஏசி போட்டிருக்கிறவங்க இன்னொரு 1000 ரூபா சேர்த்து கட்டுட்டுமே, என்ன கஷ்டங்கிறேன். கண்டிப்பாக சார். அண்ட் வந்து அந்த பெண்கள் பாதுகாப்பு படை அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி அதை ஏற்கனவே ஜெயலலிதா வந்து அதை பண்ணியிருந்ததாகவும் ஒரு சில பேச்சு வருது. ஆக்சுவலாக இது என்ன சார், என்ன மாதிரியான ஸ்கீம்? இல்லை, ஆக்சுவலாக ஜெயலலிதா அம்மா பண்ணியிருந்தது என்னன்னா, பெண்களை அதிரடி படைக்குள்ளே கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி அதிரடி படையில் பெண்கள் இல்லை, அவங்க கொண்டு வந்தாங்க. இப்போ இவர் வந்து பெண்களுக்காகவே அதை கொண்டு வர்றாரு. இது கட்டாயமாக வேணும். ஏன்னா இப்போ பெண்கள் வந்து நள்ளிரவில் பயணம் பண்ணுறது அல்லது அவங்க ஒரு ஐடி ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வரும்போது நடக்கிற பிரச்சனைகள், இன்னும் கிராமப்புறங்களில் ஒரு இயற்கை உபாதையை கழிப்பதற்கு கூட அவங்களால போக முடியாத சூழ்நிலையெல்லாம் இருக்குது. அப்போ இந்த அதிரடிப்படை வந்து பரவலாக்கப்படும். சும்மா ஒரு 100 பேர் அதுக்குள்ளே கொண்டாந்து அது வந்து சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி மாதிரி நகர்ப்புறங்களில் மட்டும் இல்லாமல் ரொம்ப கிராமப்புறங்களுக்கும் போகிற மாதிரி அவங்களுடைய எண்ணிக்கையை விரிவுபடுத்தணும். இந்த திட்டம் நல்லா இருக்குது. இது எவ்வளவு வரப்போகிறாங்க, எத்தனை பேர் வரப்போகிறாங்க, அவங்கள எங்கெல்லாம் பணியமர்த்தப்பட போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். கண்டிப்பாக சார். அண்ட் வந்துட்டு இது எல்லாம் தாண்டி ஒரு 2 நபர்களை இந்த நேரத்தில் குறிப்பிடுறது, 3 பேரை கூட வச்சுக்கலாம். என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒருத்தர் வந்து அடிப்படையிலேருந்து ஒரு ஜெய், அவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் நடந்தே முடியாடுறாரு, நான் வந்துட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு மைக்கு பிடிச்சி கடைசியாக கேட்குறப்போ நன்றி கடனை செலுத்துறதுக்காக வந்தேன், அவர் தான் என்னை ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்தினவர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அவருடைய பங்கு இந்த எலெக்ஷனில் இருந்தது இல்லை சார், அதை பற்றி? ஆமாம், கட்டாயமாக அவர் பல இடங்களில் பிரச்சாரம் பண்ண போனார். இதில் பெரிய கொடுமை என்னென்னா, அவருடைய படமே ஏதோ ஒன்று ரெட் ஜெயிண்டில் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அப்படி இருந்தும் அவர் வந்து அதற்காகலாம் நம்ம வந்து அமைதியாக இருந்துடக்கூடாது, நம்ம இண்டஸ்ட்ரியிலேருந்து வராரு, நம்ம அண்ணன் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு அவர் பல இடங்களில் ஒர்க் பண்ணார். பொதுவாக அந்த மாதிரி நடிகர்கள் வந்து ஒரு கட்சிக்கு சார்பு நிலை எடுக்கிறதுங்கிறது கிட்டத்தட்ட அவங்க வாழ்க்கையை அடகு வைக்கிற மாதிரி தான். ஒருவேளை இவங்க சப்போர்ட் பண்ணுற கட்சி வராமல் இவங்க எதிர்த்த கட்சி ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா பெருசாக அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது. ஏற்கனவே வடிவேல் கதையெல்லாம் நம்ம இங்கே பார்த்துருக்கோம். ஸோ அதனால் அந்த பயம் ஜெயிக்கு இல்லாமல் பண்ணது ஒன்று, வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு பண்ணது இன்னொன்று. அப்போ அவருக்கு வந்து விஜய் நிச்சயமாக அவர் அந்த அன்பை காலகாலமாக மனசில் வச்சுருப்பார். இருந்தாலும் அதை நான் கண்ணால் பார்க்கணுன்னு ஒருத்தர் ஓடிடுறாரு. நிஜமாக நல்ல விஷயம். கண்டிப்பாக சார். அண்ட் வந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்துட்டு இந்த அமைச்சர் பதவி ஏற்கிறப்போ எல்லாருக்கும் உட்காந்துட்டு இருந்த டீம் வந்து விஜய் சார் எந்திரிச்சோன்னா எல்லாம் கம்ப்ளீட்டாக செங்கோட்டையனுக்கு எதிர்க்கிற மட்டும் அப்படியே ஒரு ஸ்மைலிங்கோட இருக்குது. அவ்வளோ ஸ்பெஷலாக அது மாறினதுக்கு என்ன காரணம்? இல்லை, அதுக்கு என்னென்னா அவர் அங்கே வந்த பிறகு அந்த கட்சிக்கான கலரே மாறிச்சு. அதுக்கு முன்னாடி வந்து அந்த கட்சியை வந்து ரொம்ப இழிவாக பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு பேச தெரில, நிற்க தெரில, நடக்க தெரில, உட்கார தெரில, எல்லாத்துக்கும் குறை சொல்லிட்டே இருந்தாங்க. இது தேராது, அது ரொம்ப காலமாக சொல்கிறாங்க, இந்த கட்சி தேராது, உருப்படாது, அவ்வளோதான் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் செங்கோட்டையன் அங்கே வந்த பிறகு இந்த கட்சிக்கு ஒரு கலர் கிடச்சிது. என்னடா ஒரு கட்சியில் இவ்வளோ பெரிய இடத்துல இருந்தவர், எம்ஜிஆர் கூட ட்ராவல் பண்ணவர், ஜெயலலிதா அம்மா கூட இருந்தவர், இன்றைக்கி இங்கே வந்து சேர்றாருன்னா அப்போ இந்த கட்சி எங்கேயோ வரும் போல இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அந்த கட்சிக்கு ஏற்படுத்துச்சு. அப்போ விஜய் வந்து அந்த நன்றியை அந்த மேடையில் செலுத்துகிறார். இவ்வளோ பெரிய மனுஷன், யார் யார் கூடலாம் ட்ராவல் பண்ணவர் நம்ம கூட வராருன்னா அந்த மரியாதை கொடுக்கணும். வயசு ஒன்று, அனுபவம் ஒன்று. நிஜமாகவே நான் அவர் எந்திரிச்சுன்னு உள்ளபடி எனக்கு சிலிப்பாக இருந்துச்சு. ஏன்னா அந்த பெரியவர்களை மதிக்கிற பண்புங்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியம். அவர் வந்து அந்த பதவி பிரமாணம் எடுக்கிற வரைக்கும் எல்லாரும் நின்றுக்கிட்டு இருந்தது. அப்புறம் ராகுல் காந்திகிட்ட செங்கோட்டையன் பற்றிலாம் சொல்கிறாரு. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிருக்கும் ஏடிஎம்கே பீரியடில் ஒரு அமைச்சராக இருந்தவர்னு. ஆனால் அதை தாண்டி அவரை பற்றி சில பர்சனலான விஷயங்களை அவர் சொல்லுவார்ல. அவர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி தளபதியாக இருந்தவர் எம்ஜிஆருக்கு அப்படின்லாம் சொல்லுவார்ல. ஸோ அதெல்லாம் சேர்த்து அவர் கேட்டுக்கிறாரு. ஸோ அது ரொம்ப ஒரு பெருமை மிகு தருணம் தான் அது. கண்டிப்பாக சார். வந்து ராகுல் காந்தி உள்ளே வந்தது வந்து இன்னொரு ஸ்பெஷலாக, இது வந்து சாதாரண வெறும் தமிழ்நாட்டில் நடக்கிற நியூஸாக இல்லாமல் வேர்ல்டு லெவலில் நடக்கிற நியூஸ் மாதிரி. ஏன்னா 2 பேருமே ஒரு மாதிரியான கருத்துக்களுடையவங்க, காஸ்டியூம் கலரே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ பிரதர்ஸ் அப்படின்றப்ப தான் அந்த மென்ஷனில் படிக்கிறப்பையும் வந்து சொல்கிறாரு, பர்டிகுலராக அவர் வந்து பிரதர் அப்படின்றாரு. ஸோ இந்த பாண்டிங் இதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்குமா அப்படின்னு ஒன்று இருக்குல்ல? கட்டாயமாக அவங்க அந்த கடைசியாக கையை பிடிச்சி அப்படி தூக்கி நின்னாரு பாருங்க. அது பல பதில்களை சொல்லியிருக்கு. அதாவது இங்கே எப்படியாவது அவரை மடக்கி பிஜேபி கூட்டணிக்குள்ளே கொண்டு வரணும்னு ஆரம்பத்துலேருந்து ஒரு பெரிய முயற்சி நடந்துகிட்டே இருக்குது. இப்போ இவர் ஆட்சி அமைப்பதற்கு ஒரு பெரிய தடங்கள் இங்கே ஏற்படும் பொழுது ராகுல் காந்தி ஆப்ரேட் பண்ணுறாரு டெல்லியிலேருந்து.
கம்யூனிஸ்டுகள்கிட்ட பேசுனது வந்து ராகுல் காந்தியை பேசியிருக்காரு. இல்லைன்னா அவ்வளவு சீக்கிரம் அவங்க வந்து இங்கே சேருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதை அவர் பண்ணியிருக்கிறாரு. அதற்கப்புறம் சிறுத்தைகள்கிட்டையும் அவர் பேசியிருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள்கிட்டையும் அவர் தொடர்பு கொண்டிருக்கிறாரு. அப்போ அங்கேருந்து டெல்லியிலேருந்து அவ்வளோ முக்கியமான ஒரு தலைவர் பேசும் பொழுது எல்லாமே இங்கே கள நிலவரம் மாறுது. இப்போ காங்கிரஸ் தமிழ்நாட்டில் கால் வேணுங்கிறது ரொம்ப கால ஆசை அவங்களுக்கு. ஆனால் தொடர்ந்து இங்கே அதிமுகவும் திமுகவும் என்ன பண்ணுச்சுன்னா இந்த தேசிய கட்சிகளை அமைச்சரவைக்குள் சேர்ப்பதில் ஒரு பெரிய தயக்கம் காட்டுறாங்க. இப்போ விஜய் ஆரம்பத்திலே சொல்லிட்டாரு, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு. அப்போ காங்கிரஸ் வர்றதுங்கிறது அவங்களுக்கு இன்னும் இலகுவாக இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி ராகுலும் விஜயும் நீண்டகால நண்பர்கள். ஸோ ரொம்ப காலமாக ராகுலை ஒரு விஜய் ஆதரிக்கிறார். ஸோ அதெல்லாம் இருக்குது. ஸோ இப்போ இன்றைக்கி வந்து அது எல்லாம் காலம் கனிந்து கைகூடி அப்படி உள்ளங்கையில் அப்படி வந்து நிற்கிது. கண்டிப்பாக சார். அண்ட் வந்து ஒரு 3 மொமெண்ட்ஸ் வந்து பர்டிகுலராக நடந்தது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காங்கிரஸ் சிபிஎம் வந்துட்டு ஆதரவு கொடுத்தோன்னே வண்டியில் போகிறப்ப ஏகப்பட்ட இளைஞர்கள் விசில் அடித்து கொண்டாடி ரோட்டில் அவர் வர்றப்பெல்லாம் கத்திக்கிட்டு இருக்கிறதுலாம் அவரே பார்த்து என்ன நடக்குது அப்படின்ற ஒரு ஃபீல். கம்யூனிஸ்டுகளுக்கு எங்கேயுமே நடக்காத ஒரு பெரிய அவரே மிரண்டு போயிருப்பு. அது நமக்கு எல்லாம் நன்றி சொல்லிட்டு இருந்தாங்க சார். ரோட்ல இருந்து கத்தி கத்தி நன்றி சொல்றதுலாம் அந்த மொமெண்ட்லாம் தமிழ்நாட்டுக்கு புதுசா இருந்ததோ. இல்லை, அவருக்கு புதுசா இருக்கும். தமிழ்நாட்டுக்கு புதுசுங்கிறது வேற, அவருக்கு அது ரொம்ப புதுசா இருந்திருக்கும். இன்னொன்று வந்து விஜய் ரசிகர்கள் யாருக்கு எங்கே அன்பு செலுத்தணுமோ அதை கட்டாயமாக செஞ்சிடறாங்க. யாருக்கு எங்கே ரெமிட் அடிக்கணுமோ அதையும் தெளிவாக செய்கிறாங்க. அது அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸும் சரி, அவருடைய ரசிகர்களும் சரி, நீண்ட காலம் இந்த இது இருக்கணும். நமக்கு என்னென்னா, இப்போ இவ்வளோ பேரும் அப்படியே அன்போடு ஆர்ப்பரிப்போடு வந்து நிற்கிறவர்களை ஏமாற்றாமல் ஒரு ஆட்சி இங்கே நடக்கணும். ஏன் ஏமாற்றாமல் நான் சொல்கிறேன்னா, விஜயை இன்றைக்கி பல பேர் விஜய் சுற்றி இருப்பவர்கள் எல்லாரும் பல்வேறு குணங்களோடு இருப்பாங்க. அவங்களெல்லாம் ஒரு கண்ட்ரோலில் அவர் வச்சுக்கணும். அவருக்கு எப்போவுமே அந்த ஆளுமை திறன் அவர்கிட்ட இருக்குது, அது வேற. பட் இந்த மக்கள் ஐயோ இவங்க இதை செஞ்சுட்டாங்களேன்னு நினைக்கிற அளவுக்கு ஒன்று நடந்துடக்கூடாது. அப்போ மக்களோடு அந்த மனசோடு நீங்கள் ட்ராவல் பண்ணணும். ஸோ அது இருந்ததுன்னா இப்போ நிற்கிறாங்கல்ல, இது வந்து இன்னும் 5 வருஷம் கழிச்சு நிற்பாங்க, 10 வருஷம் கழிச்சு நிற்பாங்க. ஏன்னா விஜய் பார்க்குறது ஒரு யானையை பார்க்குற மாதிரி வந்து பார்க்குறேன், ஒரு கடலை பார்க்குற மாதிரி வந்து பார்க்குறேன். நீங்கள் நல்லா பாருங்கள், போகும்போதும் கூட்டம் நிற்கிது, வரும்போது கூட்டம் நிற்கிது, அங்கே போனால் கூட்டம் நிற்கிது, இங்கே போனால் கூட்டம் நிற்கிது. எப்போவுமே அழுக்கில் பாருங்கள். அது வந்து காலகாலமாக தொடரணும்னா நீங்கள் செய்கிற பணிகளால் தான் அது தொடரும். அப்போ அதில் அவர் என்ன பண்ண போகிறாருங்கிறது தான் ரொம்ப முக்கியமான கேள்வியாக. கண்டிப்பாக சார். அண்ட் அவ்வளோ மொமெண்ட்ஸ் வந்து நடக்கிறப்பையும் பர்டிகுலர் ஒரு மீமில் கூட பார்த்து ஒரு வீடியோலையும் பார்த்தேன், அவர் வந்து அந்த டேபிளை நகர்த்திட்டு போகிறது கூட பரவாயில்ல, இந்த பொசிஷனில் இருந்துட்டு அவர் அதை பண்ணணும்னு அவசியம் இல்லை, அதை பண்ணுறான்ற சாதாரண விஷயம் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் அந்த மொமெண்ட்டில் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல சார், அது அவரோட பண்பை காட்டுதோ அப்படி? கட்டாயமாங்க. நீங்கள் ஒரு சாதாரண வட்டச் செயலாளர் எம்எல்ஏ ஆகிட்டா கூட அவங்களுடைய நிலைமை தலைகீழாக மாறிடும். பார்க்குற பார்வையே மாறிடும், நடக்கிற நடை மாறும், அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களே நீங்களாம் யாருன்னு கேட்பாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு முதலமைச்சர் யாரோ எடுத்துகிட்டு போகிறாங்க நமக்கு என்னன்னு நிற்காம ஒரு கை கொடுக்குறாரு பாருங்க, அதுதான் இயல்பு. ஸோ அதுதான் வந்து எல்லா காலத்துலேயும் அவர்கிட்ட இருக்கணும்னு நாம் நினைக்கிறது. கட்டாயமாக நம்ம ஒரு புது முதல்வரை பார்ப்போம். கண்டிப்பாக சார். லாஸ்ட்டு அதே மூமெண்ட்ஸில் லாஸ்ட்டாக ஒன்று பேசியிருந்தப்போ ஒன்று சொல்லியிருந்தார், என்னை வந்து எதிர்த்தவங்களையும் அவமானப்படுத்துகிறவங்களையும் நான் வந்து இல்லை அவங்களும் என் மக்கள் தான் சொல்கிறது இன்னும் கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவலில் எடுத்துகிட்டு போயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி. ஆமாங்க, கட்டாயமாக அந்த பழி வாங்கும் போக்குங்கிறது இங்கே நிறைய பேர்கிட்ட இருக்குது. எனக்கு தெரிஞ்சு எடப்பாடிகிட்ட அது இல்லாமல் இருந்துச்சு. இபிஎஸ் காலத்தில் வந்து அவரை ரொம்ப இழிவாக சித்தரித்த யாரையுமே அவர் ஆக்ஷன் எடுக்கவே இல்லை. அப்படியே விட்டார், ரைட்டு ஏதோ ஃபன் பண்ணுறியா பண்ணிட்டு போ அப்படின்னு விட்டார். ஆனால் வேறு யாருமே அந்த மாதிரி இருந்ததில்லை. அது ஜெயலலிதா அம்மாவாகட்டும், கலைஞராகட்டும். கலைஞர் கூட சில நேரத்தில் ரொம்ப விமர்சனங்களை ஏற்றுப்பார், விமர்சனங்கள் வேணும் ஏம்பார், விமர்சனம் இல்லாமல் என்ன ஏம்பார். அவர் ஓகே. இப்போ திமுக இப்போ சவுக்கு சங்கர் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இன்னும் பல பேர் அவங்க மாரிதாஸ், கிஷோர் கேசாமி யாரெல்லாம் எதிர்த்து பேசுகிறாங்களோ அவங்களாம் தூக்கி உள்ளே போட்டிருக்காங்க. ஸோ அந்த போக்கு இந்த ஆட்சியிலையும் தொடரக்கூடாதுங்கிறது தான் நாமெல்லாம் நினைக்கிறது. ஏன்னா விமர்சனங்கள் நாகரிகமாக வைக்கப்படணுங்கிறது ஒன்று, அநாகரிகமாக வைக்கிறவர்களையும் நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன்ப்பா, உன் வாய் நீ பேசிட்டு போ அப்படின்னு நினைக்கும் பொழுது அவன் கூசுவான். என்னடா நாம் ஒருத்தரை பற்றி பேசுகிறோம், அவர் கையில் அதிகாரம் இருக்குது, நினச்சா அப்படி ராத்திரி 12 மணி கதவை தட்டி என்ன தம்பின்னு கேட்கலாம். ஆனால் அது கூட செய்யாமல் இருக்காங்களேன்னு அவங்களே கூனி கூறி அதை விட்டுருவான். ஸோ அதைத்தான் விஜய் விரும்புகிறாருன்னு நான் நினைக்கிறேன். நல்ல விஷயம். அப்படி ஒரு முதல்வர் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப நமக்கெல்லாம் தேவை. ரொம்ப இயல்பான இலகுவான எல்லாரும் விரும்புகிற ஒரு முதல்வராக அவர் இந்த 5 வருஷத்தை கடத்திட்டாருன்னா அதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது.
கண்டிப்பா சார். லாஸ்டா ஒரே ஒரு கான்ட்ரவர்சி மட்டும் போயிருந்தது. என்னன்னா நம்மளோட வந்தே மாதரம் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பாடிட்டாங்க. இதுவே வந்து ஒரு எதிர்ப்பு. நீங்க அதே மாதிரி ஆட்சிக்கு வர்றப்பயே கஜானா காலி அப்படின்றத சொல்லாதீங்க. எல்லாமே நாங்க செஞ்சுட்டோம் அப்படிங்கிற ஒரு அறிக்கையை வந்து பார்க்க முடிஞ்சுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் விஜய் அப்படின்ற பேரும் அதுல மென்ஷன் ஆயிருந்தது வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ அதை பத்தி இல்லை, வந்தே மாதரம் பாடலை பொறுத்தளவுக்கு அதற்கப்புறம் நிறைய விளக்கங்கள் இங்கே தரப்பட்டிருக்கு. முக்கியமாக சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து புதுசாக ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காங்க. எல்லா அரசு விழாக்கள்லையும் வந்தே மாதரம் பாடலை கட்டாயமாக பாடி ஆகணும் அப்படிங்கிறது சட்டமாக்கப்பட்டுடுச்சு. இது வந்து ஏற்கனவே பன்வாரி லால் புரோஹித் கவர்னராக இருந்தார் இல்லையா, அவரும் முதல்வர் ஸ்டாலினும் அந்த ஒரு மேடையில் இருக்கும் பொழுது முதலில் தேசிய கீதம் ஒழிக்கப்பட்டு அப்புறம்தான் வந்து இது நீராறுங்கடலோடத்தை பாடியிருக்காங்க. ஸோ அதனால் அதை அவங்க அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒருவேளை திமுகவோ அதிமுகவோ வந்தால் கூட இந்த மரபு தான் கடைபிடிக்கப்பட்டிருக்கும், வேறு வழி இல்லை. அதுவும் கவர்னர் கலந்துகிற நிகழ்வில் கட்டாயமாக இது வந்து ஒளிபரப்பப்படும் அப்படின்னு இந்த சட்டம் சொல்லுது. இப்போ இன்னொன்று வந்து நீங்கள் நல்லா பாருங்கள், ஒருத்தர் பல்லாண்டு காலம் போராடி இந்த சீட்டுக்கு வந்திருக்காரு. இதுதான் முதல் நாள் நிகழ்ச்சி. முதல் நாளே சண்டை போட முடியுமா சொல்லுங்கள்? இது இல்லைங்க நான் ஒத்துக்க மாட்டேன் முடியாது அப்படின்னு நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அது என்னவாகும்? இது ஒரு 4 நாள், கடந்த 4 நாள் வந்து யாருமே நிம்மதியாக தூங்கலை. அந்த அளவுக்கு சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அப்படி பெரிய போராட்டத்தோடு வந்து உட்காரும் பொழுது இது போன்ற விஷயங்களை மெயினாக எடுத்துகிட்டு சண்டை போட முடியாது. காலப்போக்கில் வேணால் சரி பண்ணலாமே தவிர ஒரே நாளில் நடக்கணுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏற்கனவே உள்ள அரசு எப்படி தேசிய கீதம் பாடின பிறகு தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுவதற்கு ஒத்துக்குச்சோ அந்த மாதிரி தான் இல்லை இன்னொரு பாட்டு ஆட் ஆகிருக்கு, அவ்வளோதான். அது சட்டம்னு சொல்கிறாங்க. அப்போ நாளைக்கு ஒருவேளை சட்டமன்றம் கூடும்பொழுது இந்த மரபுகள் இல்லாமல் இருந்தால் சந்தோஷம். என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணிப்போம். கண்டிப்பாக சார். என்னோட கடைசியான கேள்வி வந்து என்னன்னா, இப்போ இந்த அரசியல் இப்போ பரபரப்பாக வந்து போயிட்டு இருக்கப்போ ஒரு பக்கம் கிரிக்கெட் அடி வாங்கிடுச்சு, இன்னொரு பக்கம் சினிமா வந்து தமிழ்நாட்டில் கொஞ்சம் டவுன் ஆகுது. ஸோ இந்த அரசியல் இதே சூழ்நிலை தொடர்ந்துகிட்டே இருந்தா இன்னும் இளைஞர்கள் உள்ள வந்துகிட்டே இருப்பாங்க. அது ரொம்ப ஹெல்தியான ஒரு விஷயம். பட் ஆனால் இந்த சைடில் சினிமா, கிரிக்கெட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் அப்படியே நாளுக்கு நாள் டவுன் ஆகுது அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கு. ஸோ இது கண்டினியூ ஆகுமா இல்லையான்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அது மட்டும் தான் இல்லை, இது ஒரு சிக்கலான சுச்சுவேஷனுங்க. இப்போ விஜய் வந்து வீட்டிலேருந்து செக்ரட்டரியேட் வர்றதோ, செக்ரட்டரியேட்லேருந்து வீட்டுக்கு போகிறதோ, அங்கேருந்து பெரியார் திடல் போகிறதோ ஒரு சினிமா மாதிரி பார்க்குறேன். ஒரு சினிமாவை எப்படி உட்காந்து ஆர்வமாக பார்ப்போன்னா அந்த மாதிரி பார்க்க ஆரம்பிச்சுன்னா யாருமே இந்த தொலைக்காட்சி சேனலை விட்டு நகர்ற மாதிரி தெரியல. ரோடே காலியாக கிடக்கு. வெளியில் போய் பார்த்தீங்கன்னா ரோடு காலியாக கிடக்கு. ஸோ அப்படி இருக்கும்பொழுது தியேட்டர் காலியாகிறதும் கிரிக்கெட்டை யாருமே பார்க்காம போகிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப இயல்பான விஷயமா மாறி போச்சு. இது ஒரு ஆபத்தான போக்கு தான். விஜய் வந்து ரெகுலராக சட்டசபைக்கு வந்து அங்கே பேசுகிறது, இனிமேல் சட்டமன்ற நடவடிக்கைகளை கூட இவங்க பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க போலுக்கு. அந்த அளவுக்கு நிலைமை இருக்குது. இந்த புதுசாக படங்கள்லாம் நிறையா ரிலீஸ் ஆக போகுது. கருப்பெல்லாம் 14ஆம் தேதி வரப்போகுது. அதுக்குள்ளே தமிழ்நாட்டினுடைய சுச்சுவேஷன் இந்த பரபரப்புலேருந்து ஓஞ்சி ஒரு நார்மலைஸ் ஆகிடுச்சின்னு வச்சுங்க, பிரச்சனை இல்லை. ரொம்ப பரபரப்பாகவே தமிழ்நாடு இருந்ததுன்னா தியேட்டருக்கு கூட யாரும் போக மாட்டாங்க. அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இப்போ 29ன்னு ஒரு படம் தியேட்டருக்கு வந்துருக்கு, நல்ல படம். ஆனால் யாருமே போய் பார்க்கல. ஸோ அந்த அளவுக்கு நிலைமை மோசமாக போயிட்டுருக்கு. இது மாறணும்னு சொல்கிறதுக்கு எனக்கு வருத்தமாக இருக்குது, மாறக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கும் வருத்தமாக இருக்குது. கண்டிப்பாக சார். அது வந்துட்டு நிறைய ரொம்ப நேர்மையான உண்மையான கருத்துக்கு ரொம்ப நன்றி சார். அது வந்து இப்பவும் நான் ரிமைண்டர் பண்ணி சொல்கிறேன், முதல்ல விஜய் சாருக்காக குரல் கொடுத்த ஆளுல நீங்களும் ஒரு ஆள். அது பார்க்குறதும் கேட்குறதும் உங்களோட பேசுறதும் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் சார். நன்றி. நன்றி சார்.